ஓகே பிரைட்னஸ் சூப்பர் நீங்கள் பிடிப்பீங்களா? சரி நான் கேட்குறேன். இப்போ பொதுவாக வந்து சிவராத்திரி அப்படின்றது எதுக்காக இந்த ஒரு பூஜை நடக்குது? வருஷத்துக்கு ஒரு தாட்டி மகா சிவராத்திரின்னு வருது. ஸோ அந்த மகா சிவராத்திரியோட தாத்பரியம், அதோட வழிபாட்டு முறைகள் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ஹபோரிஸ்ன்ற ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க, ஒன்று தந்திரான்னு சொல்கிறாங்க, ஒன்று ஆகம விதிப்படி வேத முறைப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பூஜை வந்து என்ன மாதிரிங்க? நம்மளோட பூஜை முறை வந்து இந்த அகோரி வழியிலேக்க செய்கிறது. ஆக்சுவலி நிறைய அகோரிஸ் மாதிரி நிறைய வேஷங்கட்டெல்லாம் இங்கே இருக்குது. அகோரிஸ் வந்து சிவராத்திரி நாளில் மட்டும்தான் அகோரிஸோட பூஜை நடக்கும் ஃபுல் டைம். அகோரிஸோட டேயை வந்து சிவராத்திரி ஆகும். பைரவனாக்கு உபாசனை, பைரவ ஹோமம், பைரவ உபாசனை இந்த மாதிரி விஷயங்கள்லாக்க ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அப்போ அகோரிஸோட டே ஆக்கும் ஆக்சுவலி சிவராத்திரி. പിന്നെ നാത്ത് സമ്പ്രദായത്തിൽ போகிறவங்களும் சிவராத்திரி அவங்களும் ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க. நாத் சம்பிரதாயத்தில், நாகில் நாத சம்பிரதாயத்தில். அப்போது நிறைய பேர் அகோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஜடமுடி, சோப்பு வேஷ்டி, இந்த மாதிரி தலையில் ஜடை வச்சுட்டு தோடு போட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் அகோரிஸ் மாதிரி சொல்கிறாங்க. பட் அகோரிஸ்ன்னா அது இல்லை. அகோரிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்கள பார்த்தாலே யாருக்கும் தெரியாது. பட் சர்டன் டேஸ் இந்த மாதிரி இப்போ நானெல்லாம் வந்து இந்த மாதிரி பூஜை இருக்கிற டைமில் மட்டும்தான் விபூதியெல்லாம் பூசி இந்த வேஷம் லைக் ஃபேன்சியாக ட்ரெஸ் மாதிரி நம்ம வேஷம் கட்டுறது. இல்லாத டைமில் நம்ம வந்து வேஷம் போடுறதில்லை. நார்மல் லைஃப். ஏன்னா அகோரிஸ் நிறைய பேர் இப்போ டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸாக, பெண் பைலட்டாக கூட இருக்கிறாங்க அகோரிஸ். அப்போ அதனால வந்து இது முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் அகோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அகோரிஸ் வந்து 10th ஏஜில் வந்து அகோரிஸ் ப்ரிப்பேர் ஆகிடும். ஏன்னா நான் 9th ஏஜில் வந்து என்னோட குரு என்னை பார்த்தது, என்ன ஃபிக்ஸ் பண்ணது. அப்போ 10th ஏஜில் ஆல்மோஸ்ட் அகோரிஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் இந்த அகோரிஸோட ட்ரைனிங் வந்து ஆக்சுவலி கபால மந்திரம்னு சொல்லி 12 மந்திரங்கள் இருக்குது. அதுதான் அகோரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாக்கி எல்லா மந்திரங்களும் வந்து நம்ம குரு வேறு மாந்திரிக குருமார்கள்ட்டையோ பாக்கியுள்ள இது மாதிரியுள்ள கையில் இருந்தாக்க நம்ம மந்திராஸ் எடுத்து சீடர்களுக்கு கொடுக்கறது. ஆக்சுவலி வந்து கபால மந்திரம் 12 கபால மந்திரம் இருக்குது. அது எப்போவுமே அகோரிஸ் யூஸ் பண்ணுறதில்ல. வெரி இம்பார்ட்டன்ட் டைமில் மட்டும்தான் அகோரிஸ் அது யூஸ் பண்ணுறது. தன்னோட ஜீவனுக்கு ஆபத்தோ, தன்னோட வேண்டினவங்களோட ஜீவனோட ஆபத்தோ, இல்லாட்டி தன்னோட சீடர்களோட ஜீவன ஆபத்தோ வரும்போது தான் அகோரிஸ் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லா டைம்லையும் வந்து அகோரிஸ் வந்து நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்கிறது. அகோரா மீன்ஸ் வெரி லைஃப். அதாவது கோரம் இல்லாத, கோரம் மீன்ஸ் நாட் எ வெரி ஹார்ட் லைஃப் இல்லை, வெரி சிம்பிள் லைஃப். அதாக அகோரிஸோட இது. இப்போ அகோரா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 എന്ന് சொல்லி விபினானந்தோட ஒரு புக் இறங்கினது. அது அவைலபிள். ரோபர்ட் சுபோதம்னு சொல்லி அவரும் அகோரி சம்பிரதாயத்தில் வேறு. ஆக்சுவலி அந்த 3 பார்ட் வந்து வாசித்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 80% ஆஃப் தி அகோரிஸோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். தாரா வர்ஷிப்பாக்கும் மெயினாக. தாரா வந்து சிவனோட அம்மாவாக்கும். அப்போ சிவனை வந்து இந்த பூமியில் உருவாக்குன டே ஆக்கு சிவராத்திரி. இப்போ ஜீசஸ் பூமியில் கொண்டு வந்த நாளாக்கும் வித்தவுட் ப்ரெக்னன்சி இயேசுவை வந்து இது கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம தாரா வந்து சிவனை உருவாக்குன நாளாக்கும் சிவராத்திரின்னு சொல்கிறது. அப்போ அதனால தாரா மந்திரமும் சிவ மந்திரமாக்கும் ஜாஸ்தி இதில். அதில் வந்து சிவநாடின்னு சொல்லி நவராத்திரியில் வந்து நவதாண்டின்னு சொல்லும். இது சிவநாடி. சிவநாடி உணர்ந்து ஆக்டிவேட் பண்ணுற நாளில் நம்ம தூங்கினா நம்மளோட நிறைய பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் கிடைக்காம போயிடும்.
அதனால அன்னைக்கு தூங்காமல் இருக்கான். நம்ம தூங்காமல் இருந்தால் ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி தூங்காமல் இருக்கணும்னா நம்மளோட அந்த சிவன் நாடி வந்து ஆக்டிவேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த டைமில் நம்ம மனசில் என்ன நினச்சாலும் மனுஷ வாழ்க்கைக்கு என்ன நினச்சாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து எந்த மந்திரவாதியோ எந்த ஜோல்சினோ சொல்லாத காரியங்கள் கூட அதில் நடக்கலாம். ஏன்னா உங்களோட ஆசைகள் இந்த அதில் வந்து 3 வினாடிகள், அப்போ 3 வினாடி தான் அந்த டேயில் உள்ளால 3 வினாடி பாஸ் பண்ணி போகும். அது எந்த வினாடின்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தி ஹோல் டே சிவமதம் ஜெபம் பண்ணி சிவனோட அந்த ஆக்டிவேஷனில் இருக்கனால அந்த நம்மளோட ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்பஸ் அது. ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த பர்பஸ் வந்து மோட்ச பிராப்திக்கு தான் யூஸ் பண்ணுறோம். மோட்ச பிராப்தி மீன்ஸ் நாட் லைக் நாங்கள் வந்து 2000 வருஷத்துக்கு பிறகு தான் மனுஷ வாழ்க்கை திரும்பி எடுக்கலாம். அதாவது நம்மளோட மோட்சம் எந்த ஆத்மாவுக்கும் மோட்சம்னு சொல்லி கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் கிடையாது. மோட்சம் எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேயில் மோட்சம் வந்து கண்டினியூஸாக எந்த ஆக்ஷனும் கிடையாது. மோட்சம் எப்போவுமே வந்து வரும் போகும். மோட்சம் மீன்ஸ் தி ஃபைனலைஸ்டு ஆஃப் அவர் ஹாப்பினஸ். எனக்கு மோட்சத்தோட அர்த்தம் வேற. ஆனால் பர்த்துக்கு வந்து விடுதலை கிடையாதுங்க மோட்சம்னா. கண்டிப்பா பர்த்துக்கு எந்த விடுதலையும் கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் பர்த்துக்கு விடுதலை கிடையாது. ஐயா இந்த டைம்ல வந்து ஒரு இந்த சித்தர் லோகம் ரிஷி லோகம் அவங்களும் எல்லாரும் இந்த சிவராத்திரி அப்போ இதா இருப்பாங்களா? அல்ல, அவங்க வேற வேற பர்பஸுக்கு பட் சிவராத்திரியில ஆக்டிவேஷன் ஆயிருக்கு இருப்பாங்க. அவங்களும் இருப்பாங்க நம்மள மாதிரி. அதுக்கப்புறம் அகோரிஸ் வந்து நரம் மாமிசம் சாப்பிடுவாங்க. ஹரித்வார் இந்த மாதிரி நிறைய பிளண்டர்ஸ் இருக்கிறாங்க. அகோரிஸ் யாரும் நரமாம்சம்னு சாப்பிடுறாங்க நிறைய பேர். என்னோட குரு வந்து ஜோய் ராமகிருஷ்ணா கோரி, அவங்க ஒரு நாளைக்கு நரமாம்சம் சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. அது சும்மா பிளண்டர் பண்ணுவாங்க. நரமாம்சம் சாப்பிடாதது மாம்சம் இல்லை. ஆக்சுவலி வந்து நமக்கு மாம்சம் மாதிரி ஃபீல் பண்ணும். பட் தே ஆர் ஈட்டிங் ப்ராப்பர் ஃபுட். ஹரித்வார்லாம் வந்து இந்த எரியிற பிணத்தை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சு அது மேலே உட்காந்து பூஜைகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பண்ணுவாங்க. ஏன்னா பைரவ உபாசனைக்கு எரியிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு மேலே உட்காந்து நாபி சக்கராவில் உட்காந்து நம்ம பூஜை பண்ணோம், ஹோமம் பண்ணோம். அந்த மாதிரி அதெல்லாம் உண்மைதான். Guruji, when we take Diksha, Aghori Diksha, is that we have to eat in skull? No. Most of them they say. No. Because Kabali மந்த்ராஸாக்கு தீட்சை கொடுக்கறது. கபால மந்த்ரான்னு சொல்லு அந்த வகுப்புலையாக்கு தீட்சை கொடுக்குறது. ஸோ people think that in skull, Kabala means skull. அதனால அதில் சாப்பிட்றதுனால சாப்பிடணும் அந்த மந்திர தீட்சை கிடைச்சதுனா அப்படி ஒன்றும் இல்லை. பிளேட்டில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் இந்த உயரிய அகோரி குரு பரம்பரையில் தீட்சை வாங்கிய சீடர்கள் இல்லைங்களா, எங்களுக்குள்ளார அந்த அகோரிகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் ஆகுங்களா? நாங்கள் எந்த மாதிரியான? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அகோரி சீடர்கிட்ட நீங்கள் தீட்சை என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் தீட்சை வாங்கினா உங்களுக்கு ஏதாவது பர்த்தில் இந்த அகோரி கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் மட்டும்தான் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வந்து தீட்சை வாங்க முடியும். அல்லாட்டி உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து இந்த பர்த்தில் வந்து அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும். மோட்சம் கிடைக்கணுமா இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட இருந்து தீட்சை வாங்கி அந்த ப்ராக்டிஸ் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். அதனால தான் இவங்களை இங்கே சொல்லி அனுப்புவேன். இங்கே ஏன் என்கிட்ட தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தோன்னா மந்திரவாதம் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆளுகள் வேற போகிற இடங்கள் இருக்குது. மெனி ஆஃப் தி குருஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது அவங்க குருவா இல்லையான்னு. எனிவே அவங்க குரு மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட லட்சக்கணக்கான ஆளுகள் மை வித்யா அது இதுன்னு எல்லாம் சொல்லி போகிறாங்க. பட் உண்மையான ஆள்கிட்ட வந்து வெரி ஃபியூ பீப்புள் உங்களை மாதிரி கொஞ்சம் ஆளுகள் தான் வரும். ஏன்னா பிகாஸ் அதாக்க அவங்களோட இது
எல்லாருக்கும் வந்து அகோரி மார்க்கத்தில் வர முடியாது. அகோரி மார்க்கத்தில் வந்தால் முதல்ல 2 வருஷம் 100% நம்ம சஃபர் பண்ணி தான் ஆகணும். அந்த 2 வருஷம் சஃபரிங் முடிஞ்சுன்னா பின்ன நம்ம ஹாப்பியாக இருக்கும் நம்மளோட லைஃப். இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க, இவர்கிட்ட கேட்டு பாருங்க, இவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆல் சஃபர்டு. இந்த சஃபரிங்ஸில் இருக்கும்போது தான் என்ன வந்து பார்த்தது. இப்போ அது முடிஞ்சது. ஏன்னா அந்த 2 வருஷம் அவங்க வந்து டைட் தீட்சையில் இருக்கும்போது, தீக்ஷா மந்திரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாது. அது யாராக இருந்தாலும் அப்படி தான் வாழ்க்கையில். ஸோ அவங்கள்ட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு புரியலாம். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எந்த மாதிரி அகோரி தீட்சையில் வந்தது. ஏன்னா அகோரின்னு சும்மா சொல்கிறது இல்லை. அகோரியாக இருக்கணும். இப்போ அகோரியா இருக்கணும்னா என்ன குவாலிட்டிஸ் நாங்கள் வந்து பர்த்தில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் குரு செலக்ட் தம். நிறைய பேர் இங்கே வந்துட்டு ஐயா நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறேன், இந்த மாதிரி உண்மையாக இருக்கிறேன். அவங்களால எவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சது? எல்லாம் விட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ விட்டு போகிறவங்க போவாங்க, வாரவங்க. இவன் உங்களோட சடன்லி வேறு ஆளுக்கும் வந்து என்னோட சீடராக மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் குரு மார்க்கெட். இப்போ ஆக்சுவலி வந்து இவ்வளோ நாள் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல 2-3 கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து கண்டினியூஸாக நல்ல ஸ்டூடெண்டாக கிடச்சிருக்கு. வேற எல்லாரும் மோசம்னு இல்லை நான் சொல்கிறேன். அந்த பக்குவதை, ஆசைகள் இல்லாமல், லைக் செல்ஃபிஷான ஒரு ஆசை இல்லாமல் ரியலி தீட்சை வாங்கி அவங்க ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு வரணும். அந்த மாதிரி 2-3 பேர் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இனி வந்து ராஜா கிட்ட கேட்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அசோக் கிட்ட கேட்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணமா இருந்தால் தைரியமாக கேமரா முன்னாடி ஷேர் பண்ணேன். ஏன்னா இனியாவது மக்கள் தெரியணும் ஏமாற்றில்லாமையும் எல்லாம். ஏன்னா பிகாஸ் ஒரு இடத்துல தீட்சைன்னு சொல்லி காசு கொடுத்து ஏமாற்றுறதெல்லாம் மக்கள் தெரிய வேண்டி வரும். எவ்வளோ சொல்லி அவங்களுக்கு தள்ளில ஏறலை. ஸோ யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் போதும். என்கிட்ட வந்தது உங்களுக்கு உண்மையான ஏதாவது ஒன்று கிடைச்சுன்னா மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். போய் அந்த சாமியார் அப்படி இப்படி அது ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனி அட்வர்டைஸ்மெண்ட் மை செல்ஃப். ஓகே, எனக்கு உண்மையான பதில் போதும். இந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. சரியில்லாத ஆள் சரின்னு சொல்றது எப்படி? இல்லையா, நானும் நிறைய இடத்துல போயிட்டு நிறைய குருமார் பார்த்துருக்கேன். முன்னாடி வந்து நிறைய குருமார்கள் நானும் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் குருமார்கள் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ஒரே குருமார் கூட எனக்கு நிறைய குருமார்கள் நான் சுற்றி பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட மந்திரம் வாங்கியிருக்கேன். எதுவுமே எனக்கு அந்த மந்திரத்தை நிறைய வாட்டி உட்காந்து தியானம் பண்ணியிருக்கேன், மந்திரம் பண்ணியிருக்கேன், எதுவுமே கேட்கல. ஆனால் உங்களாண்ட வந்தோடனே எனக்கு அந்த மந்திரம் உங்களாண்ட தீட்சை வாங்கினது வந்து இப்போது எனக்கு ஓரளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கு. நான் வீடு இல்லாத வாசலில் தான் வந்தது ரெண்டு. ஆனால் உங்கள்கிட்ட வந்தோடனே இப்போ நான் வீடு கட்டியிருக்கேன். அந்த தேவ அணுகிறக்கும் உங்களோட அணுகிறதுக்கும் எனக்கு இப்போ நடந்துருக்கு. இதே நிறையா கொல்லிமலை பார்த்துருக்கேன், சேலத்தில் பார்த்துருக்கேன், நீலகிரியில் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் திண்டுக்கல்லில், காசில் எல்லா இடத்துல போயிருக்கு. மந்திர தீட்சை வாங்கிருக்கு. எந்த மந்திரத்தை நாங்கள் எனக்கு வந்தது கேட்டது. ஏன்னா மந்திர தீட்சைன்னு சொல்கிறது சும்மா புக்கில் இருக்கிற ஒரு இது இல்லை. மந்திரம் உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட தான் மந்திர தீட்சை வாங்கினா அந்த மந்திரம் கண்டிப்பாக 100% ஒர்க் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் 100% ஒர்க் பண்ணும். மந்திர தீட்சை அதான். இல்லை, நான் இப்போது இந்த ஃபீல்ட்லேயே வந்து நான் ஒரு 8 வருஷம் ஆகுது. இந்த ஃபீல்டில் வந்து உங்களாண்ட வந்து 2 வருஷத்தில் எனக்கு நல்லா நடந்திருக்கு. ஆமாம், இதே வந்து 7 வருஷம் வேஸ்ட்டு தான். பணம் வேஸ்ட்டு,
பார்க்கறது வேஸ்ட்டு, பீஸ் கட்டணும். அவங்கள பார்க்கணுன்னா 2000 ரூபா ஃபஸ்ட்டு பீஸ். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பணம் முன்ன வந்து தீட்சை என்ன வாங்குறேன் இது வாங்குறேன், முன்ன பணத்தை தான் வாங்குறாங்க. ஆனால் அதுமாரி தீட்சை 30,000 20,000 பணம் தான் எனக்கு வேஸ்ட்டாக போகுது. எதுவுமே இல்லை. இல்லை உங்கள்கிட்ட வந்தோடனே இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா நடந்துருக்கு. எந்த மாதிரி மந்திரங்கள் உங்களுக்கு கிடைச்சது இதுக்கு முன்னாடி? எனக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு அது களைப்பயிர் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து களைப்பயிருக்கு அண்ணாண்ட வந்து எச்சினி மந்திரம் கொடுத்தாங்க. எச்சினி மந்திரம் கொடுத்தாங்க, அதுவும் கேட்கல. உருவ மந்திரம் இல்லை, அது வாழ்க்கையானது. இந்த மந்திரமும் கிடையாது, அது போட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுலேயும் கேட்டது கிடையாது. அதனால எதுவும் முன்னேற்றம் இல்லை அதில். ஆனால் பணத்தை வாங்குறவங்க சொல்ல எதுவுமே நடக்கிறது கிடையாது. நான் எல்லா ரவுண்டும் இந்த பக்கம் இந்த மதுரை திண்டுக்கல் கம்ப வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த கம்பத்துக்கு அந்தாண்ட ஒரு மலை இருக்கு, ஒரு பையன் சொல்கிறாங்க, அங்கேயும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப ரஃபாக பேசுகிறேன், உங்களுக்கும் தெரியும். நான் ஆக்சுவலி என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த ரஃப்னஸ் காட்டுறது. ஏன்னா பிகாஸ் ஓகே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம்னு சொல்லி தான் நான் இந்த ரஃப்னஸ் காட்டுறேன். அந்த ரஃப்னஸ் காட்டியும் என்ன தான் டிபெண்ட் பண்ணி வர நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்களை மாதிரி ஆளுங்க அது வரும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மை இருக்கு இல்லையா? நீங்கள் அப்படி திட்டினாலும் அதில் மந்திரத்தில் உண்மை இருக்கு. அதால் ஒரு வாட்டி வந்து போனாலும் அதுக்கு பலம் உண்டு. அந்த மந்திரத்துக்கும் அவங்க பண்ணாலும் அதுக்கு பலம் உண்டு. உங்களாண்ட வந்து போனாலும் ஒரு சேஞ்ச் மாறுது. நான் வந்து 2018 அவங்கள்ட்ட பேசி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டு கூட வர போயிருக்கோம். வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தீட்சை வாங்கி இல்லை தீட்சை ஐயாக்கு தீட்சை வாங்கினதுல இருந்து இப்போ உங்களுக்கு என்ன மாற்றங்கள் பார்க்க நல்லா இருக்குன்றீங்க? அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நம்மளால டெய்லி தண்ணி எடுப்பேன். எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. அந்த பழக்கமும் எனக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி யாரையாவது குருமார்களை பார்த்துருக்கீங்களா? ஐயாட்ட வந்த பிறகு வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? இந்த மாதிரி 5 வருஷம் ஆச்சு. முதல் குருன்னு ஏற்றுக்கிட்டது உங்களை தான் ஐயா. அந்த பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் இது பண்ணணும். வந்த பின்னாடி என்னோட குடும்பத்தில் நிறையா எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கேங்க ஐயா. எல்லாம் வீடு இது பண்ணது, பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் எல்லாமே நல்லது. ஹஸ்பண்டுக்கு ஹெல்த்து பெரிய லெவலில் எல்லாம் வந்தது, கேன்சர் வரைக்கும் வந்தது. அதுவே எல்லாமே போயிருக்குது. இதெல்லாம் வீடியோ போடும், பிரச்சனை இல்லை தாண்டி ஃபேஸ் இல்லாமல் வீடியோ போடுவோம். எல்லாமே நல்லா இருக்குங்க. நன்றி. ஆமாம் உங்களுக்கு ஏன்னா இங்கே இந்த குருடக்கவங்க வந்து உங்களோட பூஜைக்கு ஏதோ வீட்டில் பூஜை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பூஜையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்க வந்து பண்ணுனது ஐயா பண்ணினது எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஐயா. எதுக்காக அந்த பூஜை பண்ணீங்க? அதோட ரிசல்ட் எத்தனை நாள் இல்லை மாசங்கள் ஆச்சுங்களா? அதோட இல்லை நல்லா இருக்குங்க. பூஜை பண்ணி ஃபேமிலியில் இருக்கும்போது தான் பண்ணிச்சுங்க. நல்லா இருக்காங்க ஐயா. ஏன்னா அது குரூப்ல இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் அந்த அனுபவத்தை உங்ககிட்ட நேரிலே கேட்கலான்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட்டு உங்களை தான் இங்கே குருவாக எடுத்துருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஐயா. இப்போ வந்து நல்லா இருக்கும். தொழில் இல்லாமல் வச்சுட்டு இருக்குங்க. போயிங்கம்மா, வீட்டுக்கு போய் சதீஷ் சார் கேமரா இல்லை, அது வந்து ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணிப்பாங்க. அது வாங்க, நீங்க தானே பெரிய அதெல்லாம் இவர் வாங்க. ஐயா கிட்ட விளக்கம் கேட்டா ஐயா கிட்ட இருந்து பதில் போனா இன்னொரு பார்க்கறது நல்லா பதில் கிடைச்சாங்க. அப்படி வேற ஓகே, அது கீழே பார்த்துக்கோங்க. கருத்து வேஸ்ட் இறக்கி சுத்தாட குரு கிடையாது.
போகாத இடம் கிடையாதுங்க. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்துட்டு தீட்சா வாங்கினோம். ஸோ நிறைய அந்த சமயத்தில் ஜாப் ஸ்டெபிலிட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் வந்தோம். இப்போ ஜாப் ஸ்டெபிலிட்டி வந்து அது இல்லாமல் நிறைய லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போது ஃபினான்ஷியலாக நான் நல்ல வேலையை வச்சுருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. விஜய், ஸ்டாப் அண்ட் ப்ளே. அப்படி போக வேண்டாம்.